ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து குலோப் ஜாம் தான் செய்ய போகிறேன். நான் வந்து ஒரு மாசமா நினச்சிட்டு இருக்கேன் ஸ்வீட் செய்யணும்னு சொல்லிட்டு. சரி, நியூ இயர்க்காக செய்யலாம் பார்த்தா நியூ இயர்க்கும் செய்யலை. அப்புறம் நம்ம சேனல் வந்து 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப தேங்க்யூ. அதனாலே வந்து சரி, அதையும் சேர்த்து நம்ம ஸ்வீட்டாக செய்யலாம்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் ஃபஸ்ட்டு குலோப் ஜாம் செய்யும்போது இந்த மெத்தடில் தான் செஞ்சேன். அதே தான் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். திருப்பி வேறு எந்த ரிஸ்க் எடுத்து நம்ம சொதப்பிடக்கூடாது. இருக்கறதுலே வந்து குலோப் ஜாமுன் தான் கொஞ்சம் ஈஸியாக செய்யுது. ஆனால் நிறைய பேத்துக்கு இதான் சொதப்பும். அந்த அளவுக்கு ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக வரும். நான் செய்கிற குலோப் ஜாமுன் என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். சிம்பிளாக தான் எப்பவும் போல் மாவு பரட்டிட்டு நெய்யை உருக்கி கையில் தடவிட்டு அப்படியே வந்து ஒட்டிடுவேன். தண்ணி தான் சேர்க்குறது, பால்லாம் சேர்க்க மாட்டேன். இதுவே நல்லா டேஸ்ட்டாக தான் வரும். சிரப்பில் வந்து கொஞ்சம் குங்குமப்பூ, லெமன் ட்ராப்ஸ் விட்டேன். அதுக்கப்புறம் வந்து நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து சோக் பண்ணிவிட்டு நான் டேஸ்ட் மட்டும் பார்த்தேன், டயட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆச்சு இந்த வெங்காய சட்னி வந்ததுலேருந்து தக்காளி சட்னியே மறந்தாச்சு. இன்னைக்கு தம்பிக்கு வந்து தக்காளி சட்னி வச்சு கொடுத்து டின்னர் முடிச்சாச்சு.